அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஏகாதசி விரத நாள், சுபமுகூர்த்த நாள். இன்று பெருமாளை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல பெருமாள் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம். உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் மேம்படவும் எல்லா விதமான அனுகூலங்களும் வாழ்க்கையில் ஏற்பட பெருமாள் மகாவிஷ்ணு அருள் புரிவாராக. நாளை பிரதோஷ விரத நாள். சிவபெருமானையும் நந்தியம் பகவானையும் வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் 6ஆம் நாள். இன்று பிற்பகல் 2:53 வரை ஏகாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது. இன்று அதிகாலை 1:39 வரை உத்தர நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:53 வரை மரண யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள். இன்று அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் உள்ளது. இன்றைய சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நிறைவான நாள். குருவினுடைய அனுகூலம் இருப்பதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. இன்று காலை நேரத்திலே அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மதிய நேரத்தின் பின்னர் தாய்வழி உறவுகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கும். அதேபோல் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தை செல்வங்களுக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு, முத்தான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, பொன்னான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீடு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வழி தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு கடன் விஷயத்திலே நல்ல செய்திகள் உண்டு. சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வேறு நிறுவனங்களிடமெல்லாம் அழைப்பெல்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். ஆன்மீகவாதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று டிரைவராக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பணிச்சுமையும் அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மிதுன ராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக டென்ஷன் ஆகக்கூடாது. உங்களுக்கு டென்ஷன் வர்ற மாதிரி சில விஷயங்கள் வீட்டிலே நடக்கும். இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக்கங்க.
சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று அரசியல்வாதிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும், விரய செலவுகள் குறையும். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. கடகராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். வீட்டிலே சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பெரியவர்களின் பேச்சை கேட்க வேண்டும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல அனுகூலத்தை தரும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரக்கூடும். பயணங்களின் பொழுது சாப்பாட்டு உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், யூடியூபராக இருப்பவர்கள், இன்ஸ்டாகிராமில் இருப்பவர்கள், ஃபேஸ்புக்கில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. சிம்மராசி அன்பர்களே, பொறுத்தார் பூமி ஆழ்வார்ங்கிற மாதிரி சில விஷயங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். நண்பர்கள் வழியில் சில பிரச்சனைகள் வந்து சேரும், விரயங்களும் காத்திருக்கு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். வியாபாரிகள், தொழிலதிபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். கடன் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். நகைக்கடை, அடக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வெளிநாட்டில் வேலை செய்வோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைவதற்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வீட்டில் சுபகாரியங்கள் வர்ற மாதம் நடக்கிறதுக்கான நல்ல சகுனங்கள், அறிகுறிகள் தென்படும் நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். காதலர்களுக்கு அமோகமான நாள். பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. இன்று புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் பண வரவு உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் சினிமா, சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நல்ல செய்திகள் வந்து சேரும். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், லாட்ஜ் வைத்திருப்பவர்கள், பார் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. துலாம் ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமையிலிருந்து சில நெருக்கடியெல்லாம் வந்து சேரும். சக அரசியல்வாதிகளே உங்களுக்கு எதிரியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உள்ள நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள், பயன்படுத்திக்கோங்க. இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துவர்களுக்கெல்லாம் புது கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். சுபகாரியங்களில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் உங்களை தேடி வரும்.
உங்களுடைய பழைய சொந்த பந்தங்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பும் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும், காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் நாள். மாற்று மதத்தவர் அல்லது மாற்று மொழி பேசுபவர்களால் நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு, குறிப்பாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். பிள்ளைகளால், குழந்தைகளால் பெற்றோருக்கு நல்ல ஒரு செய்திகள் வந்து சேர்கின்ற நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இருந்த தடைகள் குறையும், நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவானால் நன்மைகள் கிடைக்கும். அதே போல் 6ஆம் வீட்டில் இருக்கின்ற சூரிய பகவானால் மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் மறையும். நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும், கவலைகள் குறையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்க விரும்புவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும் நாட்களிலே உங்களுக்கு அனுகூலத்தை தரும். திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு வாகனங்களால் திடீர் செலவுகள் வந்து சேரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மகர ராசி அன்பர்களே, நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுங்கிற மனக்குழப்பமெல்லாம் வரும், அதையும் தாண்டி ஜெயிக்க வேண்டிய நாள். ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், செகண்ட்ஸ் கார், செகண்ட்ஸ் பைக் வியாபாரம் செய்பவர்கள், சேல்ஸ் பண்ணுபவர்கள், புரோக்கராக, மீடியேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள் வேறு கம்பெனியில் மாற நினைக்கவங்க அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் இன்று நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. மருத்துவத்துறை மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களே, ஜென்ம சனியாக இருப்பதனால சில விஷயங்கள் நடக்குமா நடக்காதாங்கிற மாதிரி ஒரு டவுட்லேயே நடக்கும். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பொறுமையாக இருந்தால் ஆகணும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், கவனமாக ஹேண்டில் பண்ணணும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு சின்ன காயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும், வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். சக வியாபாரிகளுடன் தேவையில்லாமல் வம்புக்கு போகாதீங்க. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்க வேண்டிய ஒரு நாள். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மீனராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருட்களை வச்சு விட்டு தேடுவீங்க. வீட்டில் இருப்பவர்களுடன் அனுசரித்து போகிறது நல்லது. பெரியவர்கள், முதியவர்களுடன் சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். காதலர்களுக்கு இடையே
நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய ஒரு நாள். இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் இன்றைக்கி மந்தமாகவே இருக்கும். ஆனால் வரும் நாட்களில் அந்த நிலைமை மாறும். மளிகை கடை வைத்திருக்கிறவங்க, சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும், பயன்படுத்திக்கிங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகளையும் நன்மைகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் என்று பிரார்த்தித்து கொண்டு விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.